வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தகவல். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் கடத்தல் அம்பலமாகும் தகவல்கள். அதிபர் தேர்தலில் போட்டியிட தயார் நாமல் அதிரடி அறிவிப்பு. சாகிரா கல்லூரி மாணவிகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் ரிசாட் பதியுதீன் எம்பி உறுதி. இலங்கையில் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழ் பொது வேட்பாளரின் அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக கருத்துரைத்த தமிழ் தலைவர்கள். அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் 25% ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் சேவையில் ஈடுபடுவோர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு சலுகை வட்டி வீதத்தில் விசேட கடன் வசதிகளை வழங்குவதற்கும் முன்மொழியப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பாதுகாப்பு அமைச்சு, ஆயுதப்படைகள், போர் வீரர்கள் சேவை அதிகார சபை மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்கள் இணைந்து போர் வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சுகாதாரம், பொது நிர்வாகம், வங்கி சேவைகள் பெற்றுக் கொடுப்பதில் முன்னுரிமை வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அரசாங்கத்தினால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் காணிகளுக்கான பரம்பரை திட்டத்தின் கீழ் போர் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கி தற்போது அனுபவிக்கும் காணிகளின் உரிமைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்க எதிர்பார்த்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இம்மாதம் இறுதியில் முதலாவது குழு இஸ்ரேல் செல்லவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கி ஆகியவற்றிற்கு செலுத்த வேண்டிய கடனை செலுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயமானது தேசிய பாதுகாப்பு தொடர்பான அதிபரின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க, இரு அரச வங்கிகளின் தலைவர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டில் எரிபொருள் பிரச்சினை ஏற்படுத்துவதற்கு முன்னரே பெட்ரோலிய நிறுவனத்தின் கடன் சுமை படிப்படியாக அதிகரித்து எரிபொருள் பிரச்சினை தோன்றியதன் மூலம் கடன் வேகமாக வளர்ந்தது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு அரச வங்கிகளை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் ஒரு நடவடிக்கையாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அந்தந்த வங்கிகளுக்கு $450 மில்லியன் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட 400 சொகுசு வாகனங்களில் 6 வாகனங்கள் ரகசியமாக கடத்தப்பட்டு பொய்யான தகவல்களை பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இவ்வாறு கடத்தப்பட்ட வாகனங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த 168 சொகுசு வாகனங்களை இரகசியமாக இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 700 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த தகவலின் பிரகாரம் குறித்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமான வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தேர்தலில் போட்டியிட நான் தயார் என நாமல் ராஜபக்ச செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார். குறித்த விடயமானது கடந்த 7ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடிய போதே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுடன் எவரும் எதிர்த்ததாக தெரிவிக்கப்படவில்லை. அத்தோடு அக்கட்சியின் தேசிய அழைப்பாளராக ரோஹித அபேகுணவர்தனவின் பெயரையும் நாமல் ராஜபக்ச முன்வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எவ்வித தயக்கமுமின்றி பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மற்றும் நாமல் ராஜபக்சவின் உள்நோக்கம் குறித்து செயற்குழு உறுப்பினர்கள் குழப்பமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாகிரா கல்லூரியில் காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவிகளின் பெறுபேறுகள் கூடிய விரைவில் வெளியாக வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாவிடில் நாடாளுமன்றிலும் வெளி நீதிமன்றம் செல்லும் பெறுபேறுகள் வெளியாகாத மாணவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சாகிரா கல்லூரிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். மேலும் அவர்
தெரிவிக்கையில், சாகிரா கல்லூரியில் பரீட்சைக்கு தோற்றிய 70 மாணவிகளை தவிர அதே மண்டபத்தில் அதே உடை அணிந்து பரீட்சையில் தோற்றிய வேறு பாடசாலையின் முஸ்லிம் மாணவிகள் 10 பேருக்கு பெறுபேறுகள் வெளியாகின. எனினும் சாகிரா கல்லூரி மாணவிகள் மாத்திரம் கண் வைத்து இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அநீதியாகும். கடந்த 10 வருடங்களாக இந்த கல்லூரியில் மருத்துவத்துறை, பொறியியல் துறைக்கு அதிகமான மாணவர்கள் தெரிவாகுவதும் வழக்கம். எனவே பரீட்சை பெறுபவர்கள் வெளியாக வேண்டும். இல்லாது போனால் நாடாளுமன்றிலும் வெளிநீதிமன்றம் சென்று நீதியை இந்த மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். தரமற்ற சவர்க்காரம் பயன்படுத்துவதால் சிறுவர்களின் தோலில் பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அரசு குடும்ப சுகாதார சேவை உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவி பிரியங்கினி சுசிங்கா தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப சந்தையில் கிடைக்கும் தரக்குறைவான சவர்க்காரங்களை பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கொள்வனவு செய்கின்றனர். விலைவாசி குறிவைத்து சில குழுக்கள் நுகர்வோரை ஏமாற்றி தரமற்ற சவர்க்காரங்களை சந்தையில் சேர்த்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பெற்றோர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு தரநிலைகள் பணியத்தால் சான்றளிக்கப்பட்ட குழந்தை சவர்க்காரங்களை கொள்வனவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு தோல் சீக்கல்களை கொண்ட சிறுவர்களை பற்றி அறிந்தோம். அதனால்தான் சிறுவர்களின் தோலுக்கு பொருந்தாத தரமற்ற சவர்க்காரங்களை பயன்படுத்தக்கூடாது. நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தில் தரமற்ற சோப்பை பயன்படுத்துவதால் ஏற்படும் பக்க விளைவுகளை குழந்தைகள் சந்திக்க நேரிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் எவ்வாறான கருத்துக்களை கூறினாலும் மக்கள் புறக்கணிப்பதா இல்லையா என தீர்மானிப்பார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் அவை தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். மக்கள் மன்றில் ஈழத்தமிழர் சுயநிர்ணய உரிமை, பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என்னும் தலைப்பில் அறிவோர் ஒன்று கூடும் அரசியல் கருத்துக்களம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 17 தொடக்கம் இடம்பெறும். இதில் தமிழ் மக்கள் மத்தியில் பொது வேட்பாளர் தொடர்பில் சாதக பாதக விடயங்கள் ஆராயப்படுகின்றது. பொது வேட்பாளர் தொடர்பாக எனது பார்வையில் தமிழ் வேட்பாளர்களை எவ்வாறு அணுகுவது தொடர்பான விடயம் உள்ளது. இந்த நிலையில் நாம் பல காலமாக நிலைநிறுத்திய வேட்பாளர் தனிமைப்படுவார்கள் என்கின்ற நிலைமை உள்ளது. நாங்கள் பொது வேட்பாளருக்கு எதிரானவர்கள் அல்ல. மக்கள் தீர்மானிக்கும் வகையில் கருத்துக்களை சொல்கின்றோம். மக்கள் இதனை தீர்மானிப்பார்கள் என CVK சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார்.